பொங்கல் சிறப்பு ரயில்களுக்கான டிக்கெட் முன்பதிவு 8 மணிக்கு தொடங்கிய நிலையில் முன்பதிவு மந்தமாக நடைபெற்று வருகிறது. வழக்கமாக பண்டிகை கால சிறப்பு ரயில் டிக்கெட்டுகள் சில நிமிடங்களில் விற்று தீர்ந்துவிடும் நிலையில் பொங்கல் சிறப்பு ரயில்கள் டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்ய பயணிகள் ஏன் ஆர்வம் காட்டவில்லை என செய்தியாளர் தாயுமானவன் வழங்கும் தகவலை நாம் கேட்போம். தாயுமானவன் வணக்கம், விவரங்களை பதிவு பண்ணலாம். தாயுமானவன், நாடு முழுவதும் பொங்கல் பண்டிகை 15ஆம் தேதி கொண்டாடப்பட இருக்கிறது. சென்னையிலிருந்து பல்வேறு ஊர்களுக்கு பயணம் மேற்கொள்வதற்கு பொதுமக்கள் தயாராகி இருக்கிறாங்க. வழக்கமாக இயக்கப்படக்கூடிய ரயில்கள்ல டிக்கெட்டுகள் என்பது முழுமையாக விற்று தீர்ந்து விட்டது. சிறப்பு ரயில்கள் குறித்தான அறிவிப்பு எப்போது வெளியாகும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில அதற்கான அறிவிப்பும் வெளியாகி இருந்தது. குறிப்பா பல்வேறு வழித்தடங்கள்ல 10 சிறப்பு ரயில்கள் 34 முறை வருகின்ற 8ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரைக்கும் இரு மார்க்கத்திலும் குறிப்பிட்ட நாட்கள்ல இயக்கப்படுவதா ரயில்வே தெரிவிச்சிருந்தாங்க. நாகர்கோயில் தாம்பரம், திருநெல்வேலி செங்கல்பட்டு, கோவை சென்னை சென்ட்ரல், திருநெல்வேலி எழும்பூர், சென்னை சென்ட்ரல் மங்களூரு, ராமேஸ்வரம் தாம்பரம், அதே போல ஈரோடு செங்கோட்டை, கோவை போத்தனூர் என 10க்கும் மேற்பட்ட சிறப்பு ரயில்கள் குறித்தான அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது. இந்த ஆண்டு பொங்கல் பண்டிகையை பார்த்தோம் என்றால் 15ஆம் தேதி வியாழக்கிழமை கொண்டாடப்பட இருக்கிறது. இதனால 13 மற்றும் 14 ஆகிய தேதிகளில் தான் சென்னையிலிருந்து பொதுமக்கள் சொந்த ஊரை நோக்கி பயணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. எனவே இந்த 13 மற்றும் 14 ஆகிய தேதிகளில் பெரிய அளவுல இந்த சிறப்பு ரயில்கள் இயக்கம் குறித்தான அறிவிப்பு என்பது இல்லாததால மற்ற நாட்கள்ல ரயில் டிக்கெட் முன்பதிவு என்பது மந்தமாக இருந்து வருகிறது. குறிப்பா தாம்பரத்திலிருந்து கன்னியாகுமரிக்கு 14ஆம் தேதி போகி பண்டிகை தினத்தன்று ஏசி பெட்டிகள் மட்டுமே கொண்ட விரைவு ரயில் இயக்கப்படுகிறது. இந்த ரயில்ல பார்த்தோம் என்றால் 1300 ரூபாய்க்கு மேலே டிக்கெட் என்பது வசூலிக்கப்படுகிறது. அதே நாள்ல சென்னை சென்ட்ரலில் இருந்து கோவை போத்தனூருக்கும், அதே போல் சென்னை சென்ட்ரலில் இருந்து மங்களூருக்கும், தாம்பரம் ராமேஸ்வரம் இடையே என 4 சிறப்பு ரயில்கள் மட்டும்தான் குறிப்பிட்ட இந்த 2 நாட்கள்ல இயக்கப்படுகிறது. இதனால இந்த ரயில்களில் மட்டும்தான் முன்பதிவு டிக்கெட்டுகள் என்பது முன்பதிவு செய்யப்பட்டு வருகின்றன. மற்ற ரயில்களை பொறுத்த மட்டும் பெருவாரியாக பொதுமக்கள் பயணம் மேற்கொள்வதற்கு தயாராக இல்லை. வழக்கமாக செல்லக்கூடிய பயணிகள் மட்டுமே அந்தந்த நாட்கள்ல பயணம் மேற்கொள்வதற்கு டிக்கெட்டுகளை முன்பதிவு செஞ்சிருக்காங்க. இதனால ரயில் டிக்கெட் முன்பதிவு என்பது மந்தமாக இருந்து வருகிறது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி தாயுமானவன்.